நேரே இந்த ஆழமான அரசியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமாம், இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் வெளியே யாருக்கும் அவ்வளவா தெரியாத ரொம்ப தீவிரமான திரைமறைவு அரசியல் நகர்வுகளை பத்தினது. கண்டிப்பா. அதாவது வெளியே சாதாரணமா கைகுலுக்கிற அரசியல் கூட்டணிகளுக்கு பின்னால எந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிகார போட்டி நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். குறிப்பா சொல்லணும்னா, பல வருஷமா எந்த விரிசலும் இல்லாம போயிட்டு இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள இப்போ திடீர்னு வந்திருக்கிற மோதல். ஆமா, அது மட்டும் இல்லாம தாவேக கட்சியோட அந்த அதிரடியான அரசியல் நுழைவு, அப்புறம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவங்களோட யதார்த்தமான அரசியல் பயணம், இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். சரி, ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேராகிய உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்களும் ஒரு தேர்தல் களத்தை எப்படி பாக்குறீங்க? அது வெறும் மேட பேச்சுகளா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? சீட்டுகளுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் ஒவ்வொரு காயா பார்த்து நகர்த்தப்படுற ஒரு பெரிய சதுரங்க வேட்டையா பாக்குறீங்களா? அந்த சதுரங்க வேட்டைங்கிற வார்த்தை ரொம்ப சரியா இருக்கு. ஏன்னா நம்ம ஆதாரங்கள் காட்டுறது அதுதான். வாங்க இந்த அரசியல் வியூகங்களோட ஆழத்துக்கு போய் பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த சதுரங்க வேட்டை அப்படிங்கிற வார்த்தையை ஏன் நாங்க சொல்றோம்னா, தேர்தல் களம் வெளியில பார்க்க ஒரு திருவிழா மாதிரி தோணுனாலும் உள்ளே அது முழுக்க முழுக்க எண்களாலும் நிபந்தனைகளாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம். ஆமா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பேரங்கள் நடக்கிற இடம்தான் அது. சித்தாந்தங்கள் மேடையில பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா இறுதி இலக்கு அந்த அதிகார நாற்காலி தான். உண்மைதான். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற ஒவ்வொரு நகர்வும் அதை சுத்தி தான் இருக்கு. முதல்ல காங்கிரஸ் திமுக இடையேயான எதிர்பாராத மோதலை பத்தி பேசுவோம். ஓகே, அத கிறிஸ் ஓடங்கர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதேதான். அவர் சொன்ன அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மேற்கோள். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த கட்சி அதிகாரத்தை வேண்டான்னு சொல்லும். நாங்க ஒன்னும் ஒரு என்ஜிஓ நடத்தல, ஒரு அரசியல் கட்சியை நடத்துறோம்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு. இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதுதான் இப்போ இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேர். கண்டிப்பா. ஏன்னா பொதுவா கூட்டணி கட்சிகள் நாங்க மக்களுக்கு சேவை செய்யத்தான் இணையறோம்னு ஒரு வழக்கமான வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அதிகாரத்துக்காக தான் கட்சி நடத்துறோம்னு காங்கிரஸ் சொல்றது, அவங்க மனநிலை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா காட்டுது. இது திமுக தரப்புல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? இல்லையா? ஏன்னா பல வருஷமா காங்கிரஸ் எந்த நிபந்தனையும் விதிச்சது கிடையாது. ஆமா, பெரும்பாலும் திமுக என்ன தொகுதி கொடுக்கறாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறது தான் வழக்கம். ஆனா இந்த முறை திடீர்னு ஆட்சியில் கொங்கு வேணும், அதாவது பவர் ஷேரிங் வேணும்னு கேட்டிருக்கிறது பெரிய சலசலப்பை உண்டாக்கியிருக்கு. இது வெறும் 2-3 சீட்டுக்கான பேரம் இல்ல, இது ஆட்சியோட மையத்திலேயே பங்கு கேட்கிற ஒரு மிகப்பெரிய நகர்வு. இப்போ இதுக்கு திமுகவோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. திமுக தரப்புல இதுக்கு கொஞ்சம் கூட சமரசம் கிடையாதுன்னு நம்ம ஆதாரங்கள் ரொம்ப உறுதியா சொல்லுது. ஆமா, அதாவது கடந்த முறை கொடுத்ததை விட கூடுதலாக தொகுதிகளை தர வாய்ப்பே இல்லைன்னு முடிவா சொல்லிட்டாங்க. அதிகபட்சம் 25 இடங்கள் மட்டுமே. அது மட்டும் இல்ல, இனி ராஜ்யசபா சீட்டும் கிடையாதுன்னு முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான முடிவுக்கு வந்துட்டாரு. இது கிறிஷோடங்கர் கனிமொழியை சந்திச்சு பேசினப்போ ரொம்ப வெளிப்படையாவே விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்த முட்டுக்கட்டைக்கு பின்னாடி திமுகவோட கணக்கு என்னன்னா, கேசி வேணுகோபால் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி கிட்ட சொன்னாரே, அதை சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்லி. திமுக சீட் விஷயத்துல இறங்கி வர்ற மாதிரியே தெரியல. அவங்க டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. வேணும்னா இருங்க, இல்லனா கிளம்புங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான நிலைப்பாடு. ஏன்னா பல வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துட்டு இப்ப காங்கிரஸ் இப்படி கெடு வச்சு ஆழம் பார்த்தா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோங்கிற கோவம். எங்களை மீறி நீங்க எங்க போயிட போறீங்கிற ஒரு அதீத நம்பிக்கை கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். காங்கிரஸ் ஒன்னும் முடங்கி போயிடல. அவங்க கிட்ட ரொம்ப தெளிவான ஒரு பிளான் பி இருக்கு. அதாவது தாவேக கட்சியோட அரசியல் என்ட்ரி. ஆமா, ஒருவேளை திமுகவோட உடன்பாடு வரலன்னா தாவேக ஒரு சூப்பரான விடையா அங்க நிக்குது. நம்ம ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, தாவேக காங்கிரஸ் கட்சிய ரொம்ப வெளிப்படையாவே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஒரு புது கட்சி தன்னோட முதல் தேர்தலிலேயே ஒரு தேசிய கட்சியை தன் பக்கம் இழுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் சும்மா கூப்பிடல, ஒரு பெரிய ஆஃபரையே கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் எதிர்பார்க்கிற எல்லா நிபந்தனைகளையும், அந்த பவர் ஷேரிங் உட்பட எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க தயார்னு சொல்லியிருக்காங்க. இது காங்கிரஸ் தலைமைக்கு போனதும் அங்க ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு. கணக்கு போட்டு பார்த்தா திமுகவுல 25 சீட்டு தான், ஆட்சியிலும் பங்கில்ல. ஆனா தாவேகா கூட போனா நிறைய இடங்கள்ல போட்டியிடலாம், ஆட்சியில பங்கும் கிடைக்கும்னு ஒரு தரப்பு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியை வளர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் மாநில அளவுல ஓகே. ஆனா டெல்லி தலைமை, குறிப்பா ராகுல் காந்தியோட வியூகம் இதுல என்னவா இருக்கும்? இது ஏதோ தற்காலிகமான கோவத்தில் எடுத்த முடிவு கிடையாது. இது ராகுல் காந்தியோட நீண்டகால திட்டம்.
எப்படின்னா அவர் ஒவ்வொரு மாநிலத்திலயும் புது புது பரிசோதனைகளை செஞ்சுட்டு வராரு இல்லையா? ஆமா, ரொம்ப காலமா திராவிட கட்சிகளோட தோள் மேல சவாரி செஞ்சது போதும்னு அவர் நினைக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிய வச்சு ஒரு புதிய கூட்டணிய, ஒரு 3ஆம் அணிய கட்டமைக்க நினைக்கிறாரு. அதுக்கு தாவேக ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. தனித்து பரிசோதிக்க அவர் விரும்புறாருன்னு ஆதாரங்கள் உணர்த்துது. ஆனா அந்த டெல்லி வியூகங்களுக்கு நடுவுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பெரிய உள்கட்சி போரே நடக்குது. ஆமா, டெல்லியில நடந்த அந்த ரகசிய கூட்டம் பத்தி நாம பேசணும். மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால், அப்புறம் ராகுல் காந்தி 3 பேரும் ஒரு அவசர ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அவங்க பிளான் ரொம்ப சிம்பிள். முதல்ல திமுக கிட்ட பேசுறது, அவங்க இறங்கி வரலனா உடனே அடுத்த வாய்ப்பான தாவேகவை நோக்கி நகருவது. மேலிடத்துல பிளான் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா மாநில அளவுல இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அங்கதான் சிக்கலே. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ள 2 மாறுபட்ட கருத்துகள் மோதிக்கிட்டு இருக்கு நேரே. அது திமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சிடணும்னு நினைக்கிறாரு. அவரு தாவேரூக்க கூட்டணியை கொஞ்சம் ஆதரிக்கல. ஆனா இன்னொரு பக்கம் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தரப்பிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணி நீ வேண்டாம், நம்மள மதிக்கல, நாம தாவேருக்கோட போலான்னு ஓப்பனாவே பேசுறாங்க. இது கட்சிக்குள்ள பெரிய பிழவை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ ஒருவேளை டெல்லி தலைமை தாவேருக்காவோட போகலான்னு முடிவு பண்ணிட்டா செல்வ பெருந்தகையோட நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு அரசியல் வட்டாரங்கள்ல இப்போ கசிஞ்சிருக்கிற தகவல் என்னன்னா, தலைமையில ஒரு பெரிய மாற்றம் வரலாங்கிறது தான். ஓ, பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே செல்வ பெருந்தகைய மாத்திட்டு ராஜேஷ்குமார தலைவராக்க போறாங்களா? ஆமா, அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள சோனியா காந்தியோட ஒப்புதலோடு இந்த முடிவு வரலாம்னு சொல்றாங்க. ஒரு கூட்டணிக்காக மாநில தலைவரையே மாற்ற அளவுக்கு நிலைமை போகுதுன்னா இந்த அதிகார சதுரங்கம் எவ்ளோ தீவிரமா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப தீவிரமா தான் இருக்கு. இப்போ நாம பேசின இந்த காங்கிரஸ், திமுக, தாவேகா நிகழ்வுகள் எல்லாமே கூட்டணிகள், அதிகார பகிர்வு இத சுத்தி நடக்கிறத பார்த்தோம். இதே மாதிரி அதிகாரத்தை மையமா வச்ச யதார்த்த அரசியலை நம்ம இன்னொரு இடத்துலயும் பார்க்க முடிகிறது. ஆமா, ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவங்களோட அரசியல் நகர்வுகள். அவர் இப்போ சந்திச்சுக்கிட்டு வர்ற சட்ட மற்றும் அரசியல் தடைகள் சாதாரணமானவு கிடையாது. நம்ம ஆதாரங்கள் அதை ரொம்ப துல்லியமா பட்டியலிட்டு இருக்கு. கட்சியின் கொடிய பயன்படுத்த தடை, வேட்டி கட்ட தடை, இயக்கத்தின் பேரை சொல்றதுக்கு கூட தடைன்னு 4 பக்கமும் முடக்கப்பட்டிருக்காரு. தன்னோட அரசியல் அடையாளத்தையே பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றது ஒரு மூத்த தலைவருக்கு எவ்ளோ பெரிய நெருக்கடி. ஆனா இதுக்கு மத்தியில தான் அவர் தன்னோட அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. இதுல ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், விமர்சகர்கள் ஒரு பக்கம்னு 2 பார்வைகள் இருக்கு. ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பலமுறை ஒற்றுமைக்காக அழைப்பு விடுத்தாரு, யாருமே கேட்கலன்னு சொல்றாங்க. மாநிலம் முழுக்க ஆதரவாளர்களை கொண்டவரை தக்க வைக்க தவறிட்டு இப்ப வசைப்பாடுறது நியாயமில்லைன்னு வாதிடுறாங்க. ஆனா விமர்சகர்கள் அவர் கட்சிக்குள்ள நடந்த அதிகார போட்டியில தோத்துட்டாருன்னு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நாம இதுல யார் சரின்னு விவாதிக்க போறதில்ல. ஆனா இந்த யதார்த்த அரசியலை அவர் எப்படி கையாள்றாருங்கிறது தான் முக்கியம். அவர் ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்காரு. அரசியல்ல நேற்றைய அடையாளங்களை விட இன்றைய அதிகாரம்தான் முக்கியம். ஆமா, உணர்ச்சிகளுக்கோ பழைய பெருமைகளுக்கோ இங்க இடமில்ல. இப்போ தன் கையில இருக்கிற பலத்தை வச்சு வரப்போற அரசியல் சூழல்ல தனக்கான அதிகார பகிர்வை எப்படி உறுதி செய்யறதுன்னு அவர் காய் நகர்த்திட்டு இருக்காரு. அரசியல் அப்படிங்கிறது எப்பவுமே அதிகாரத்தை நோக்கின ஒரு பயணம்தான். ஓபிஎஸ் அவங்களும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாருன்னு ஆதாரங்கள் உணர்த்துது. நேரே இன்றைய இந்த ஆழமான மலசல்ல இருந்து நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். அரசியல் அப்படிங்கிறது வெறும் மேடைகள்ல பேசப்படுற சித்தாந்தங்கள் கிடையாது. அது மிக துல்லியமா கணக்கிடப்படுற அதிகார பகிர்வு சம்பந்தப்பட்டது. காங்கிரஸோட பவர் ஷேரிங் கோரிக்கையா இருக்கட்டும், திமுகவோட டேக் இட் ஆர் லீவ் இட் மனநிலையா இருக்கட்டும், இல்லனா தாவேகாவோட வியூகமா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவங்களோட அதிகாரத்தை நோக்கிய நிலைப்பாடா இருக்கட்டும், எல்லாமே அதிகாரத்தை யாரு கையில் வச்சிருக்கிறது அப்படிங்கிற சதுரங்க விளையாடுதான். கூட்டணிகள் மாறுறதும் உருவாகிறதும் கூட இந்த அதிகார கணக்கீடுகளோட அடிப்படையில தான் நடக்குது. சித்தாந்தங்கள் வெறும் முகம் பார்க்கும் கண்ணாடியாக மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. திரைக்கு பின்னால நடக்கிறது சீட்டுகளுக்கான பேரம்தான். விவாதத்தை முடிக்கும் முன் நேரராகிய உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. கட்சிகள் தங்களின் நீண்டகால கூட்டணிகளையும் சித்தாந்தங்களையும் விட உடனடி அதிகாரத்திற்கும் சீட்டுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது வாடிக்கையாகிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு வாக்காளராக உங்களின் நிலை என்ன? நீங்க வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது அவர்களின் கொள்கைகளுக்கு வாக்களிக்கிறீர்களா, இல்லை அதிகாரத்திற்கான அவர்களின் பேரத்திற்கு வாக்களிக்கிறீர்களா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலுடன் உங்களை சந்திப்போம்.